வேற எந்த சமயமும் இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கலைங்க. சைவ சமயத்தை விட்டு சைவனையே ஒதுக்குவதா? சைவா போற்றியும் பாடினது யாரு? மணிவாசகர் பாடினாரே, சைவா போற்றி. அந்த சைவத்தையே சைவத்திலிருந்து விலக்குன்றார் விரண்மண்ட நாயனார். அடியார்கள் மீது ஆண்டவன் கொண்ட கருணையையும் அன்பையும் பார்க்கணும். சிவபெருமானால ஒரு விஷயம் முடியாது. என்னங்க இந்த சொல்லவா நீங்க மேடையில உட்கார்ந்தீங்க? சிவபெருமானால ஒரு விஷயம் முடியாது. அடியார்களை விட்டு பிரிய முடியாது. அவனுக்கு அடியார்கள் கூடவே இருக்கணும் எப்பவும். அதனாலதான் நீங்க திருமுறை ஆசிரியர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 26 பேர் தான். 27ஆவதா இவரே வாலண்டியரா வராரு. நானும் ரவுடிதான் மாதிரி. அவரே வந்து பாட்டு எழுதி கொடுக்கிறாரு சேரமான் பெருமான் கிட்ட சேர்க்கறதுக்கு. இவரும் ஒரு ஆசிரியரா அதுக்குள்ள உட்கார்ந்துக்கணும். இவருக்கு அடியார் கூட்டத்துல நான் இருந்துடணும். எது எப்படியோ அங்க நான் இருந்துடணும். இவருக்கு ஆசை. இங்க விரண்மண்ட நாயனார் இப்படி சொல்லிட்டாரு. இதை பார்த்த உடனே சுந்தரனுக்கு பயம் வந்துருச்சு. சுவாமிக்கு அதை விட பயம் வந்துருச்சு. என்னப்பா சுந்தரா, நீ வந்துதான் வந்த, அவங்கள பார்த்து ஒரு வணக்கம் போட்டு வந்துடக்கூடாதா? இப்ப பாரு என்னையே சைவத்துல இருந்து விலகிட்டாங்க. சுவாமி என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சாமி. அப்படியா? எனக்கும் தெரியல, இருந்தாலும் பாடிடு. நீ பாடுனேன்னா விரண்மண்ட நாயனாருடைய கோபம் தணிஞ்சிரும். நம்மள மறுபடியும் சைவத்துக்கு சேர்த்துருவாங்க. பாடு. என்ன பாடுறது? நானே பதக்கத்துல இருக்கேன். என்ன பாடுறது? ஒரு அடி எடுத்து கொடுக்கிற. தன்னை பத்தி பாடணும்னு சொல்லும் போது பித்தான்னு ஒரு வார்த்தையை கொடுத்தவரு தம் அடியார பத்தி பாடணுங்கிறதுக்காக ஒரு வரி எடுத்து கொடுக்கிற. பித்தான்னு ஒரு எழுத்து அவருக்காக கொடுத்தவர் அடியாருக்காக ஒரு வரியே கொடுத்துட்டார்.